Hello viewers, welcome back to our channel Jolly Genz. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு கிட்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது குழந்தைங்க மட்டும் இல்ல பெரியவங்களுமே சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்தியும் கூட. சோ இந்த ரெசிபியை பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை புதுசா பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. சோ வாங்க இப்போ அந்த ரெசிபி என்னன்னு பார்த்திடலாம். சோ நம்ம இன்னைக்கு கஞ்சி மாவு கொழுக்கட்டை எப்படி செய்யறதுங்க பார்க்க போறோம். சோ கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம 1/4 கப் அளவு துருவின தேங்காவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை ஒரு 4 ல இருந்து 5 நிமிஷம் வரை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ பொதுவாக நம்ம குழந்தைங்களுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுப்போம். அது நிறைய பேர் விரும்பி குடிக்க மாட்டாங்க. அதுவே நம்ம இந்த மாதிரி கொழுக்கட்டையாக செஞ்சு கொடுக்கும் போது அவங்க ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்காய் நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கஞ்சி மாவில் இதை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கஞ்சி மாவு ஒரு 2 கப் அளவு எடுத்திருக்கேன். ஸோ அது கூட நம்மளோட தேங்காவை சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு தேங்காயோட அளவு உங்கள் இஷ்டம் தான். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம கஞ்சி மாவில் ஏற்கனவே கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும். ஸோ அது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ்க்காக நான் ஒரு 1/4 கப் அளவு வெல்லத்தை எடுத்திருக்கேன். ஸோ வெல்லத்தை நல்லா கரைய விட்டுக்கலாம். ஸோ கஞ்சி மாவோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை ஷேர் பண்ணுறோம். ஸோ பாகு எடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் வெல்லம்லாம் கரைஞ்சாலே போதும். ஸோ வெல்லம் நல்லா இப்போ கரைஞ்சிருச்சு. இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வெல்லம் எடுக்கும் போது மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய டஸ்ட் இருக்கும் அதில். ஸோ வெல்லத்தை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய கஞ்சி மாவும் தேங்காவும் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். ஃபுல்லாத்தையும் போட்டுட்டா நமக்கு தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால கொழுக்கட்டை பிடிக்க முடியாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக கூட நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே நம்ம இதை செஞ்சிடலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்வீட் கஞ்சி மாவு கொழுக்கட்டை செஞ்சோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி நீங்கள் கஞ்சி மாவில் கார கொழுக்கட்டை கூட செய்யலாம். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கையில் ஒட்டாமல் வர்றதுக்காக கொஞ்சமாக கையில் நெய் விட்டுட்டு கொழுக்கட்டையை பிடிச்சி எடுத்துடலாம். நம்ம கஞ்சி மாவில் ஏற்கனவே நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நான் இதில் தனியாக எந்த நட்ஸுமே ஆட் பண்ணலை. ஸோ அவ்வளோதாங்க. நம்ம கொழுக்கட்டையை பிடிச்சி இட்லி குக்கரில் வச்சு ஆவி கட்டி எடுத்துட்டா நம்மளோட சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். ஸோ உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் எடுத்துக்கலாம். நான் எப்படி கொழுக்கட்டை நம்ம யூஸ்வலாக எப்படி செய்வோமோ அதே மாதிரி இன்னைக்கு பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இட்லி குக்கரில் வச்சு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் வச்சு இதை எடுத்துட்டா நம்மளோட சூப்பரான கஞ்சி மாவு கொழுக்கட்டை ரெடி. ஸோ இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ்.